நான் ஒண்ணு உங்களை பார்க்கலத்த. கொழுப்பு தாண்டி உனக்கு. நீ ஒண்ணு என்னை பார்க்க வேண்டாம். கீழ பாட்டில் இருக்கிற எண்ணெய் அப்படி பார்த்துட்டு இருக்கறானே. ஓ அத கேக்குறீங்களா? அது வாங்கிட்டு வந்தால ஆஃபர்னு சொன்னா. அத என்ன ஆஃபர்னு பார்த்துட்டு இருக்கறத்த. ஏண்டி இதெல்லாம் கடையிலே பார்த்துட்டு வாங்கிட்டு வராம இங்க வீட்ல வந்து 3 நாள் கழிச்சு என்ன ஆஃபர்னு பார்த்துட்டு இருக்கற? இல்லத்த, அந்த கடையில கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டுருந்தாங்களா. அது எது எதுக்குன்னு தெரியல சரியா. நிறைய வாங்கணுமா அதான் இதுக்கு என்னன்னு அப்படியே யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆமா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுல்ல. அப்புறம் என்ன அதெல்லாம் எடுத்து மேலே வை. ஆமா எத்தனைக்கு வாங்கினா என்னென்ன ஜாமான வாங்கினா ஒன்றும் காமிக்கவும் இல்லை, பில் எவ்வளவுன்னு சொல்லவும் இல்லை. அன்ற வாங்கிட்டு 5000 போட்டு விட சொன்னா எத்தனைக்கு வாங்கினா? ஐயோ கிளவி கணக்கு கேட்குது. நானே ஒரு 3000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஓ எவ்வளோன்னு சொல்லுது, பில்லு காமிச்சா மாட்டிக்குவேனே, என்னதான் பண்றது? என்னடி நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன், நீ கமெண்ட் இருக்கிற. என்னாச்சு, எவ்வளோக்கு வாங்கின? அம்மா பில்லுங்க. பில்லெல்லாம் இருக்குது. பில்லு பார்த்தா மட்டும் உங்களுக்கு தெரியுமா? அதனால இங்கிலீஷ்ல எழுதியிருக்கோத்தா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது எனக்கு தெரியலனா என்ற வாங்கிட்ட கொடுத்து நான் கேட்டுக்குவேன். கொண்டு வா போ பில் எவ்வளோன்னு. சரி கொண்டு வரேன். கொண்டு வந்து கொடுத்தா நீங்க தான் எனக்கு இன்னொரு 500 ரூபா கொடுக்கணும். பரவாயில்லன்னா சொல்லுங்க, கொண்டு வரேன். என்னடி சொல்லியிருக்கிறேன்? ஓஹோ நீ என்கிட்ட பில்லு கொடுக்கறதுக்கு நான் பார்க்கறதுக்கு உனக்கு 500 ரூபா நான் கொடுக்கணுமா? ஐயோ அத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பில் எவ்வளோன்னு கேட்குறீங்களே. உங்கள் பையன் அனுப்புனது 5000 ரூபா, பில் 5500 ரூபா ஆயிருக்குது. அதுக்கு தான் சொன்னேன் பில்லு காமிச்சா நீங்கள் தான் மறுபடியும் 500 ரூபா கொடுக்கணும்ட்டு. என்னடி சொல்கிறேன், 5500 ரூபாய்க்கு வாங்கினியா? அந்த அளவுக்கு ஒன்றும் வாங்கின மாதிரி தெரியல. பொருளை பார்த்தா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன இவ்வளோ ரேட் சொல்கிற நீ? நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ வாருங்க அதுக்குள்ளே விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. என்னையே வாருங்க லிட்டர் 600 ரூபா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் எல்லாம் விலை கூடி தானே இருக்குது. அதே விலைக்கு வாங்கிட்டு வானா எப்படி? ஏங்கத்தா ஏதோ என்கிட்ட எனக்கு 500 ரூபா இருக்க போய் ஏதோ போட்டு சமாளிச்சு வாங்கிட்டு வந்தேன். ஏண்டி அப்புறம் ஆஃபர்னு சொன்னா என்னமா கம்மி பண்ணி தருவாங்கன்னு சொல்லி தான் நீ போய் எனக்கு வாங்குறேன்ட்டு போனேன். அப்புறம் என்ன இவ்வளோ வேலை சொல்கிறா? என்னத்தான் பண்ணுறது? ஆஃபரில் வாங்கி இவ்வளோ ரேட் வந்திருக்குது. சும்மா எப்பவும் போல வாங்கினா அவ்வளோதான் 7000 8000 ஆயிருக்கும். ஏதோ நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணால இவங்களே எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் எல்லாம் அந்த கடையில் இருந்தனால எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இனி வாருங்க இனி எல்லாம் போனால் ரேட் ஜாஸ்தி சொல்லுவாங்க. ஆமாம் எனக்கு பெரிய புத்திசாலி. என்னென்ன வேச்சு பேசிட்டு இருக்கிற பில்லு கேட்டதுக்கு. சரிடி எடுத்துட்டு போய் எல்லாம் வெயி போ. வச்சுட்டு தண்ணியில் வாரு, போய் 2 கூட தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தா. அம்மா இது ஏத்த அம்மிக்கல்லில் போய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்க? என்ன தேங்காய் வெங்காயம் எல்லாம் எடுத்து கொடுங்க. நான் வேணா மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சு கொடுத்துட்டு வேணா தண்ணி பிடிக்க போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அம்மிக்கல்லில் தான் அரைக்கணும். வேணா இதுலேயே அரைச்சு கொடுத்துட்டு வேணா தண்ணி குடிச்சிட்டு வா. ஐயோ கேட்டதே தப்பா போச்சாட்டுக்குது. அத்தா அம்மிக்கல்லில் எல்லாம் நான் அரைச்சு எனக்கு கை வலிக்குது அத்தா. மிக்சியில் வேணா போட்டு தரேன் அத்தா. ஏண்டி மிக்சியில் எல்லாம் அரைக்கூடாது, அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் நான் அம்மிக்கல்லில் எடுத்து வச்சிருக்கிறேன். நீ போய் மறுபடியும் அதில் போடுறாங்கிற? இல்லை இதில் அரைக்கிறதுக்குள்ள நேரமும் ஆகும். அப்புறம் தண்ணி வேற நின்று போனாலும் ஓயிடும். அதான் யோசனை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் கையெல்லாம் கொஞ்சம் எரிகிற மாதிரி இருக்குது. ஆமாம் உனக்கு ஏதாவது வேலை சொன்னால் கை நோவு கால் நோவெல்லாம் வந்துடும். போ அந்த எண்ணெய் பாட்டிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு வா போ, நானே அரைச்சிக்கிறேன். என்னோட தேங்காய் மிளகா வெங்காயம் வச்சு அரைக்கிறதுக்கு கை வலிக்குது உனக்கு. அதுக்கு இல்லத்தா டெய்லி அரைச்சிட்டு இருந்தால் தெரியாது, மிக்சிலேயே அரைச்சிடுறோமா. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி அரைக்க சொன்னீங்கன்னா அப்புறம் கை வலிக்கிற மாதிரியே இருக்குதத்தா. அப்படியெல்லாம் பார்த்தா சோறு திங்க முடியுமாடி? நானுமே தன்னால பாரு கேஸ் வச்சு ஸ்டவ்ல சோறு ஆக்கிட்டு இருந்தேன். இப்போ பாரு விறகடுப்புல மறுத்தா செய்யறது இல்லையா? அப்புறம் நானெல்லாம் அப்படி சங்கடப்பட்டா எனக்கு அது வலிக்குது இது வலிக்குதுன்னா சோறு தின்றுவீங்களா நீங்களா? என்னத்தா உங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல இருந்து பழக்கம் இருக்குது. நீங்க சட்டம் நடு பத்த வச்சிருக்கீங்க. என்னால பாருங்க இந்த விறகே பத்தவே வைக்க முடிய மாட்டேங்குது. ஆமா இது ஒன்று சொல்லிடுங்க. சரி போ எடுத்து வச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வா. தண்ணி வேற நின்று போயிருன்னு சொல்றேன். சரி அத்தா இதை நம்ம குடிச்சிட்டு வரேன். சின்னப்புலா அடியே சின்னப்புலா என்னடி பண்ணிட்டு இருக்கிற? ஏங்கத்தா நீங்க தானே காய்கறி எல்லாம் நறுக்கி வைக்க சொன்னீங்க. நான் சொல்லிட்டு தான் போனேன். ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கற? ஐயோ நம்ம இன்னும் ஒரு காயுமே கட் பண்ணவே இல்லையா? அதுக்கு தான் கிளவி கோவம் வந்துருச்சாட்டு இருக்குது. அது வந்தாத்த நீங்க எந்த காய் கட் பண்ணணும்னு சொல்லவே இல்லையா? அதை வெள்ளரிக்காவை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். ஏண்டி சொல்லவே இல்லங்கற? சொல்லிட்டு தான போனேன். இந்த மாதிரி சட்டி வச்சிட்டு முட்டைக்கோஸ் கேரட் எல்லாம் இருந்தது எல்லாம் கட் பண்ணி வைடி. அப்படியே சொல்லிட்டு தான போனேன். சொன்னீங்களா? எனக்கு சரியாவே கேட்கவே இல்லத்த. உனக்கு கேட்காது. நான் சொல்றது உனக்கு எதுதான் கேக்குது? முதல்ல அந்த சொரக்காவை எடுத்து கட் பண்ணி கொடு. அங்க பருப்பு வேற வெந்திட்டு இருக்குது. சீக்கிரமா கூட்டு வேற வைக்கணும்னு நினைச்சேன். இன்னும் ஆச்சு இன்னும் வரலையே கெட்டி வார்த்தை இன்னும் அப்படியே வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கறா. சொரக்காவா? சரி இருங்கத்த, நீங்க போய் அடுப்புல பாருங்க, நான் வெட்டி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் கொண்டு வா. நானே கை வலிக்குது கை எரியுது. சரி காய்கறியாச்சு கட் பண்ணி கொடுக்கட்டும்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா இவங்களுக்கு ஒரு வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. இது கூட உனக்கெல்லாம் சோத்த வச்சு போடுறேன் வேற என்னையும் சொல்லுவான். சொரக்கா வேற கட் பண்ண சொல்லுது இந்த கிளவி. இந்த சொரக்கா வேற எங்க கிடக்குதுன்னு தெரியலையே. இந்த கிளவி இந்த சொரக்காயும் இந்த முட்டைக்கோசையும் செஞ்சு போடுறதுதா இந்த புலம்பு. இது எல்லாம் மனுஷன் எப்படி தான் சாப்பிட்றது? நாக்கே செத்து போச்சு. ஏதாவது நல்லது கெட்டது ஏதாவது செய்தா? இந்த சாம்பாரையும் இந்த சொரக்காவி திங்கிறதுக்கு தான் நான் இத்தனை வேலை செய்யணுமா? இந்த கிளவி பண்ற அளப்பறம் தாங்க முடியல வர. என்ன பேப்பரெல்லாம் படிச்சு முடிச்சாச்சா? சாப்பிட வரலையா? உள்ள பார்த்த ஆளவே காணோம். இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் பாக்கியம் எந்நேரம்ன்ற கண்ணு முன்னாடியே இருக்கணுமா?
நான் எங்கே வாரேன், இங்கே தான் வந்து வியாபாரம் படிச்சுட்டு இருக்கிறேன். சரி, இங்கே உட்காந்தா கொஞ்சம் காத்தார நல்லா இருக்குது. அது சரிதான், அந்த கண்ணு முன்னாடி எல்லாம் இருக்கணும்னு சொல்லலாம். சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டு இங்க போய் உட்காருங்க. நான் என்ன வேண்டாம்னு சொன்னேன். சாப்பிடலாம் சாப்பிடலாம். என்ன பார்த்தா தாத்தா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? என்ன ரெண்டு பேரும் இங்க வந்து தனியா சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, என்னத்த பேசுறது பேராண்டி, உங்க தாத்தா நீனும் சாப்பிடவே இல்லையா? சரி, அதான் சாப்பிடறதுக்கு வந்து கூப்பிடலான்ட்டு வந்தேன். சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடணும்ல, அதுக்கு தான் வாத்து இங்க வந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதான் கூப்பிட்டு இருந்தேன். நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கற? நான் அந்த பக்கம் தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா பார்த்தா, மார்னிங் எக்ஸசைஸ். என்னடா பேராண்டி என்ன சொல்ற? எக்ஸசைஸா? அப்படின்னா அடியே பட்டிக்காடு பாக்கியம். பாத்தியா வேறாண்டி, உங்க தாத்தா என்ன நான் பேசிட்டு இருக்காங்கன்னு? நான் பட்டிக்காடு பாகியம் மாமா. இந்த மனசு அப்படியே பட்டணத்தாலே, நான் தான் பட்டிக்காடு. ஐயோ, இவங்க சண்டை கூறவே மாட்டேங்குதுப்பா. எங்க அப்பா அம்மாவே பரவாயில்லையா இருக்குது. ஏன் தாத்தா, ஏன் அப்பத்தா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேறாண்டி, எல்லாம் செல்லமா கூப்பிடுறதா. அடியே பட்டிக்காடு பாக்கியம் என்ற வேறாண்டி சொன்னது உனக்கு புரியலையாடி? காலையில செய்யற உடற்பயிற்சிடி, உடற்பயிற்சி அதை தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஆமா, இது கூட நான் தெரியாம தான் இருக்கறேனா? அதெல்லாம் எனக்கு தெரியும். பாத்தியாடா வேறாண்டி, உன்ற அப்பத்தாளுக்கு தெரியாட்டி கூட தெரியற மாதிரியே நடிப்பாடா. அவர் பறக்குறாரு, வா வேறாண்டி, நீ உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிடுவா சாமி. ஆமா அப்பத்தா, ரொம்ப பசிக்குது இன்னைக்கு, நல்லா சாப்பிடணும். தாத்தா, நான் தோட்டத்துக்கு போறேன், நீங்க தோட்டத்துக்கு வரீங்களா? வரேன். இங்க உட்காந்து என்ன ஒழுதே போக மாட்டேங்குது. நான் சித்த நேரம் கழிச்சு அப்புறமேல் தோட்டத்துக்கு வரேன். நீ வண்டியில தானடா போவ, அப்ப போறப்ப சொல்லு, நானும் உங்க கூடயே வரேன். என் கூடயா? என் ஃப்ரெண்ட் எல்லாம் வேற வரேன்னு சொன்னாங்க இன்னைக்கு தோட்டத்துக்கு. நீங்க வேணா அப்பா கூட போறீங்களா தாத்தா? உங்க அப்பன் கூடயா? அவன் இந்நேரம் போயிருப்பானே. ஆமால, அவர்தான் வெளியேறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுவாரு. சரி தாத்தா, நான் உங்களை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் தோட்டத்துல விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வேணா என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு வரேன். சரியா தாத்தா? நீங்க ரெடி ஆயிட்டு சொல்லுங்க. சரிடா வேறாண்டி. ஸோ கடவுளே, இந்த சொரக்காயெல்லாம் சாப்பிடலான்னு கண்டுபிடிச்சது யாரும் தெரியல. அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போய் சேர்ந்துருப்பாங்க. இங்கே நம்ம கடந்து அவஸ்தைப்படுறோம். ஆவோன்னு என் ரத்தம் இதையவே செஞ்சு செஞ்சு போடுது. இந்த சொரக்கா வேற வீட்டில் வளர்த்திட்டு அண்ணாடி இதே பொழப்பா போச்சு. சரி, இந்த கடவுள் யார் இப்படி பண்ணிட்டு இருக்குதோ? சொரக்காவை செஞ்சு போட்டு 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 நான் சொரக்கா மாதிரி ஆயிடுவேன் இருக்குது. ஓ, சொரக்காவா இருக்கிறக்கே மனசு வர மாட்டேங்குது. இது என்னதான் பண்ணுறது? பேசாமல் ஒரு கேரட் வச்சு எடுத்து சாப்பிடலாம். அடியே சின்னப்புலா, இதை கிளவி கூப்பிட்டுருச்சு. சொல்லுங்கத்த. பாத்துடி, பாத்து சின்னப்புலா, பாத்து சொரக்காய்க்கு வலிக்கு போகுதே, பாத்து கட் பண்ணு. ஆமாத்த, சொரக்கா வலிக்கிட்டு போகுதா, அதனால தான் பார்த்து கட் பண்ணிட்டு இருக்கிறா. ஏண்டி, அதுவே நீர்க்காய், அதை கட் பண்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? பாவம், காய்க்கு வலிக்கு போகுது அப்படின்னு சும்மா ஏதாவது சொன்னாங்க, நீ கூட கூட பேசிட்டு இருக்கிறியா? சரியான வாய்ப்பாடு படுத்த கழுத. கொண்டா, நானே கட் பண்ணிக்கிறேன். ஓஹோ, அப்படி சொன்னீங்களா? நான் வலிக்கிட்டு போகுதா அதை தான் சொல்கிறீங்களாக்கும்னு நினச்சேன். சரி அத்தா, இந்தாங்க, நீங்களே கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் சாப்பிடுவீங்க, நீங்களே கட் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் இது போட்டுறாதீங்க, எனக்கெல்லாம் இது வேண்டவே வேண்டாம். அப்படியே உங்கள் வயனுக்கு போடுங்க. அதான் உங்களுக்கு பிடிக்கிறத உங்கள் வயனுக்குன்னு பிடிக்கணும். நல்லா ஆழமாக போய் நம்ப வைத்திருக்கிறீங்களே, அந்த ஆளுக்கு போடுங்க. எனக்கெல்லாம் வேண்டாம். எனக்கு எதாவது வேலை எதாவது செய்கிறேன்னு சொன்னீங்க, அது மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்க, நீங்களே கொண்டு போய் கட் பண்ணுங்க. ஆகும்னா வீட்டில் இந்த சொரக்காவை வளர்த்திட்டு நீங்கள் வந்த அட்டுலி தாங்க முடியலத்தா. எப்போ பார்த்தாலும் சொரக்கான்னு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. வாரத்துக்கு 3 நாளைக்கு செஞ்சால் 4 நாளைக்கு செஞ்சால் நான் எப்படி தான் இது திங்கிறது? நீங்களாம் எப்படி தான் இது சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏண்டி, அப்புறம் அத்தனை காய் வருது, அதையெல்லாம் வீணாக்க சொல்றியா? நீங்கள் வீணாக்க வேண்டாம். இந்த வாரம் சந்தை வரட்டு, அத்தனை காயை பொறிச்சிட்டு போய் நான் சந்தையில் விற்றுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சொரக்கா செய்கிறீங்கன்னு பார்க்குறேன். நான் எல்லாத்தையும் சின்னது வேறு ஒன்றுடாமல் நான் போய் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வந்துடுறேன் பாருங்க. எப்போ பார்த்தாலும் செடியில் இருக்குது, வீணாக போகுதுன்னு இதையும் செஞ்சு போட்டுட்டு எனக்கு கொல்லாமல் கொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது கறி மீன் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? எப்போ இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். அதையெல்லாம் ஒன்றும் செய்யறது இல்லை. இந்த பாவக்காயும் சொரக்காயும் போட்டுடுறது. என்ன ஆளோ நீங்கள் போங்கத்தான். இந்த வாரமாச்சும் ஏதாச்சும் எடுத்து கறி கஞ்சி ஏதாவது கண்ணில் காட்டுவீங்களா? இல்லை நாளைக்கும் மெதுவே செஞ்சு போடுவீங்களா? எதா இருந்தாலும் சொல்லிடுங்க முன்கூட்டியே. நான் இந்த வாரமெல்லாம் என்னால் இருக்க முடியாது. நான் எங்கேயாச்சும் வெளியே போயாச்சும் எதையாவது சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஏண்டி, கோயில் சாட்டி இருக்கிறப்ப யாரு ஊருக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க? என்னமா திங்காத விளையாட்ட கறி கஞ்சின்னு கேட்டுட்டு கிடக்குறேன். அதெல்லாம் மஞ்சள் தண்ணி எல்லாம் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம், இந்த வாரம் எடுக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிடும்ல. அப்புறம் என்ன, நாளைக்கு வாங்கலாம்ல? நாளைக்கு நேரத்திலே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். வைக்கிற சொரக்காவை நீங்களே நல்லா சாப்பிட்டுக்காங்க, சரியா? பாருங்க, இன்னும் 2 நாள் அந்த சொரக்காய் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எல்லாத்தையும் உருகி போய் கண்டிப்பாக சந்தையில் விற்றுருவேன் நான். சின்னப்புலா, அடியே சின்னப்புலா. வாங்க, நீ உள்ளே வாங்க. இல்லடி, நேரமாச்சு, நீ வாங்க. சரிங்க, நீ இருங்க, வர்றேன். ஏங்க, நீ உள்ளே வர வேண்டியது தானே? இருக்கட்டும் சின்னப்புலா, பரவாயில்ல. இது மாடு ஓட்டிட்டு போவானே, மாடுகளை போயிட்டு இருக்குது. சரி, அதான் என்ன கால் எல்லாம் எரிச்சலா இருந்ததுன்னா பரவாயில்லையா? அவங்க வைப்பீங்க, அவங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல நீ, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் எரிச்சலெல்லாம் கம்மியாயிருச்சு. அப்படியா? சரி, அதெல்லாம் ஒரு நாளைக்கு தான் சரி ஆயிரும். ஆமா, ஏதாவது சமைச்சிங்களா இல்லையா? நேற்று சாயங்காலம் எதுவும் நைட் எல்லாம் சமைக்கலையா? சரி, அதான் என்ன பண்றீங்களோ என்ன மட்டும் சரி, போற வழியில ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு போலான்ட்டு எடுத்துட்டு வந்தேன். அத்தை இப்போதான் நீ சமைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போதான் காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி சமையல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, விறகடுப்பு வச்சாங்க. அப்படியா? என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஆமாம், அதை ஏன்னு கேட்குறீங்க? அது என்ன, பின்னாடி கடந்த சொரக்காவை பிடிங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெருவு கேட்குது உங்க சத்தம். நீ பின்ன என்னதான் பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் சொரக்காவே செஞ்சுட்டு இருக்காங்களா? எனக்கே அது பிடிக்கவோ பிடிக்காது, உங்களுக்கே தெரியும்ல. ஒன்றும் அதுவே செய்யுது.
அதை சொல்லிட்டு இருந்தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கங்க அப்போ 4 வேணும் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு போய் சந்தையில் வித்துறேன் அது இருக்கிறனால வேஸ்ட் ஆகுன்னு அப்போ பார்த்தாலும் செஞ்சு என்ற உசுரம் இருக்குது அதை சொல்லிட்டு இருந்தான். ஏன்டி நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. சரி சரி இந்தா இதுல டிஃபன் வச்சிருக்கிறேன், போய் எடுத்து போய் சாப்பிடு. அம்மா வயன் இங்க எந்திரிச்சிட்டானா? எந்திரிச்சிட்டானே ஏதோ விளையாடிட்டு இருக்கிறான் உள்ளதா உட்காந்து. சரி இந்த சின்ன புள்ள சாப்பிடு கொண்டு போய். என்ன நீ செஞ்சிருக்கிறீங்க? என்ன இருக்குது உள்ள? கொஞ்சம் பூரி மசாலா தான் செஞ்ச சின்ன புள்ள. நேத்து உன்ற வயனும் சிம்ரனும் சேர்ந்து தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நேத்து எங்க செய்யறதுக்கு நேரமே இல்லையாச்சு. சரி அதான் இன்னைக்கு செஞ்சேன். சரி அதான் போற வழியில அவனுக்கு கொடுத்துட்டு போலான்ட்டு எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் நீங்களும் வேற செஞ்சீங்களா என்னன்னு தெரியல, அதனாலதான். சரி உங்க அத்தைக்கு ஏதாவது இட்லி ஏதாவது கொடு, இட்லி போட்டு அதில் வச்சிருக்கிறேன். அவங்க காலையில பூரி சாப்பிடுவாங்களே என்னமோன்ட்டு இட்லி ஒரு அடசல் ஊத்துனேன். அதுல கொஞ்சம் 4 இட்லி எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். சரி அவ சாப்பிட்டுட்டு அப்புறமா சோறாக்கு சொல்லு மெதுவா. கை வலிக்குதுன்னு இருந்தாங்க, போய் அதை இதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்க போறாங்க. நான் வரும்போது வேணா எட்டி பார்த்துட்டு போறேன். சரிங்க நீ. சரி நான் சாப்பிட்டுட்டு வேணா அப்புறமே தோட்டத்துக்கு வந்தா வரேன். நீ எங்க தோட்டத்துக்கு போற? ஏன் ஜூஸ் கடைக்கு போகலையா எனக்கு? ஆமால போகணும்ல, நானே மறந்துட்டு வாருங்க. இது நல்ல குழப்பா இருக்குது சின்ன புள்ள. கடை வச்சுட்டு நீ 2 நாள் கடையை ஓட்டுட்டு நீங்க மறந்துட்டியா? நல்லா சம்பாதிச்சிருவோ. அதில் நீ கால் கொஞ்சம் எரியுற மாதிரியே இருந்ததா, அதான் நீ போகலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். நீ கால் இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லனா சின்ன புள்ள? பரவாயில்லதான், இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சரி பார்ப்போ, முடிஞ்சா போய் திறந்து வை கொஞ்ச நேரம், இல்லாட்டா அப்புறம் ரெஸ்ட் எடு. சரி நான் வரட்டுமா? அப்புறமேல் வேணா வரும்போது வேணா. சரிங்க நீ. இதுல வேற தோட்டத்துக்கு வரேன்னு சொல்றேன். நீ சரி சரி போ சின்ன புள்ள, சூடா இருக்கிறப்பவே சாப்பிடு. போ உங்க அத்தைக்கு எடுத்து வை. 2 பேர் சாப்பிட்டுட்டு அப்புறமா பொறுமையா மத்தியானத்துக்கு சமைச்சுக்கோங்க. சரி நான் கிளம்புறேன். பையனை வேணா அப்புறமேல் கொண்டு போய் அங்கே வேணா விடு. சிம்ரன் வீட்டில் தான் இருக்கிறா, விளையாடிட்டு இருக்கட்டும். சரிங்க நீ. நல்ல வேலை, அண்ணி ஏதாவது பூரியாக கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, நல்லா சாப்பிடணும். டே ராகுலே என்னடா பண்ணிட்டு இருக்கிற? எங்கடா உங்க அப்பத்தா? அப்படியா? சரி உங்க அப்பத்தாவை கூப்பிடு போ. எதுக்குடா? நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்குதா. போ, அத்தை கொண்டு வந்து நீ என்னமோ பூரி கேட்டியாமா, கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. போ தட்டு எடுத்துட்டு வா, போட்டு தர சாப்பிடலாம். நம்ம இப்போ அப்பத்தாவே கூப்பிட்டுட்டு வா. அம்மா உங்க அப்பா நீங்க போப்பா, உனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள எதுக்குடா இதுக்கு மாதிரி கலர் கண்ணாடியா போட்டுட்டு இருக்கிறேன்? நானும் உங்க அப்பனுக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேங்குது போட்டுட்டு இருக்கிறோம். உனக்கு என்னடா நல்லா தானே கண்ணு தெரியுது, அப்புறம் எதுக்கு ஆகணும் இதே மாதிரி போட்டுக்கிற? அவன் அப்பளவே எந்திரிச்சிட்டாத்த. எங்க அண்ணி தாத்தா இதான் நமக்கு சாப்பாடு எதுவும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சரி அதான் கேட்டுட்டு இருந்த பாப்பா கூட்டிட்டு வாடான்னு. சரி வாங்கத்த சாப்பிடலாம். சோறு தானே ஆக்கிருக்கிறீங்க. அண்ணி எதோ பூரியும் இட்லியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவன் ஏதோ நேற்று பூரி கேட்டானாமா, நேற்று செய்ய முடியலன்னு இன்னைக்கு செஞ்சாங்களாம். சரி இவன் இங்கே இருக்கிறனால இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்படியே நமக்கு நேற்று சமைக்கல, சரி அதை இன்னைக்கு செஞ்சோமா இல்லையான்ட்டு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. சரி வாங்க, நம்ம செஞ்சது மதியானத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், இப்போ அண்ணி கொடுத்தது சாப்பிடலாம். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தான் அண்ணி உங்களுக்கு இட்லி கொண்டு வந்திருக்காங்க. வாங்க இட்லி சாப்பிடுங்க, நீங்க பூரி வேண்டானா. போட்டு கொடுத்துட்டு சாப்பிடலான்ட்டு அப்படியே வந்தேன். சரி அப்ப இதை எடுத்து வை, நம்ம குழம்பு அடுப்புல இருக்குது, இறக்கி வச்சுட்டு வரேன். அம்மா சென்றாசிங்க உங்க வயன் எங்க எங்கிட்ட சொல்லிட்டா போறாரு? எனக்கு என்ன தெரியும், எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போவாரு. என்னன்னு தெரியல, வீட்டில் ஆளவே காணும் கொஞ்சம் நேரமாவே. சரி நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்குறேன். சரி போங்க, நீங்கள் குழம்பு என்னமோ அடுப்பில் இருக்குது, நீங்கள் இறக்கி வச்சுட்டு வாங்க சாப்பிடலாம். சரி மாதிரி வேற போட்டு கூட சாப்பிட்டுட்டோம். அம்மா பசிக்குதுமா? எனக்கு தாண்டா பசிக்குது. சரி வா நம்ம போய் சாப்பிடலாம். உங்கள் அப்பத்தாவையும் உங்கள் அப்பனையும் பார்த்தா நம்ம திங்க முடியாது. வா நம்ம எடுத்து வச்சு சாப்பிடலாம். பூரி வேற புஷுன்னு இருந்த பூரியெல்லாம் அமைங்கிடும் இவங்க பஞ்சாயத்து முடியிருக்குள்ள.